பொண்டாட்டி பாத்துக்குது, அதனால டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்கு. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே உள்ள வச்சிருந்தாங்க. நான் வந்து விஜய் கட்சி, அதனால போறேன். விஜய் கட்சி யாரா பாத்துருந்தீங்கன்னா இது டிஎம்கே சதின்னு நினைப்பீங்க, ஆனா டிஎம்கே இல்ல. அது வந்து அவங்க பொண்டாட்டி, இவங்க 2 பேர் பிரிஞ்சதுனால யாரும் எதுவும் பண்ண முடியாது. பாவனா விஜய் ஆன எலெக்ஷன் டைம் அப்பதான் அவருக்கு சிக்கமா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. கேஸ் வேற இருக்குது, ஒரு கேஸ் டைவர்ஸ். என்ன பண்ண போறேன்னு தெரியல. முழுக்க போய் தான் சொல்லுவாங்க. ஆமா, அதுதான் நானும் கேக்குறேன். வீட்டையே பார்த்து முன்னாடி நாட்டை பார்த்துப்பாரு. இப்ப இல்லைங்கண்ணா, இப்ப நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்து லேடிஸ் அடங்கி வைக்கிற காலெல்லாம் போயிடுச்சுன்னா அவங்களோட உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க வார்னிங்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் பண்ணுமா இல்லையா? கரெக்டாக அவங்க பண்ணா தப்பு கிடையாது. ஆமாண்ணா, யாராவது இப்ப நீங்க சொல்லுங்க, ஒய்ஃப் விட்டு வேற யாரெல்லாம் போய் ஒய்ஃப் எடுத்துப்பாங்களா? சொல்லுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால் தான். சினிமாக்கார குடும்பத்தை காப்பாத்தின நீ, வீட்டை காப்பாத்தே வக்கில்ல, அப்பா அம்மாவை வீட்டுல சேர்த்து வச்சு குடும்ப ஒரு மகிழ்ச்சியான பல்கலைக்கழகமா நடத்த, குடும்பத்தை நடத்தவே வக்கில்ல. அப்பா தனியா அடையாறுல இருக்காங்க, பொண்டாட்டி பிள்ளைங்க தனியா இருக்காங்க, நீ தனியா இன்னொருத்தரோட இருக்கிறதா சொல்றாங்க. நீ என்ன நாட்டை காப்பாற்ற போற? நான் இவ்வளவு வேகமா பேசுறதே இல்லை. ஏன்னா குடும்ப பிரதிநிதி எனக்கு என்ன வருத்தம்னா, இத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் உன்னை ஃபாலோ பண்றாங்களே, அவன் பூரா இப்ப சினிமா பார்த்து அவன் கஞ்சா படிக்க ஆரம்பிச்சிட்டான்.